முருகன் நேரில் வந்தபோது எடுக்கப்பட்ட 3 வீடியோக்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓ முருகன் கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு அரச மரம் முருகன் சிலையை முழுங்கியது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு முருகன் சிலையை அந்த அரச மரத்துக்கு அடியில் வைக்கிறாங்க. அந்த சிலையை ஒரு மிகப்பெரிய ஒரு அரச மரம் முழுங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாள் விட்டுருந்தா அந்த அரச மரம் முழுசாவே அந்த முருகன் சிலையை முழுங்கி உள்ளே எடுத்திருக்கும். இப்போ அந்த முருகனோட தலை மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. மரத்துல இருந்து வெட்டி வெளியில் எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாலுமே கூஸ் பம்ப்ஸ் தான் ஆகுது. இந்த வீடியோ வெளியிட்டது அன்பு தானே எல்லாமே செய்தா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான். ரெண்டாவது, முருகன் கோயிலுக்கு வெளியில் ஒரு மயில் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அது உள்ளே வரவே இல்லை. முருகனுக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பூஜை சத்தங்கள் கேட்ட உடனே அந்த மயில் உள்ளே வந்திருக்கு. வந்து ரொம்ப நேரமாக அங்கே முருகன் பக்கத்தில் நின்றுருக்கு. அங்கே அவ்வளோ சத்தம் இருந்தோ அந்த மயில் மேலே திருநீர் போட்டோ நெருப்பு பக்கத்தில் காட்டியோ அந்த மயில் கொஞ்சம் கூட பயப்படவும் இல்லை. அந்த சிலையை விட்டு கொஞ்சம் கூட நகரவும் இல்லை. அங்கே ஏகப்பட்ட மக்கள் இருந்தோம் அந்த மயில் கொஞ்சம் கூட பயப்படாமல் அங்கேயே தான் பூஜை முடிகிற வரைக்கும் நின்றுருக்கு. இது பார்க்கும்போது உண்மையாலுமே முருகன் தான் அந்த மயிலை கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கு. மூணாவது, முருகனுக்கு உண்மையாலுமே கண் வந்த காட்சி. இதில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உண்மையாலுமே ஒரு மனுஷனோட கண் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அந்த கண்ணிலேருந்து தண்ணீர் வடிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தண்ணி சாதாரணமாக இல்லை, ஏதோ ஒரு ஜெல் மாதிரி அந்த தண்ணி வந்திருக்கு. அங்கிருந்த மக்கள் அந்த சாமியோட கண்ணை தொட்டு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த கண்ணு பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சிலையோட கண்ணு பழையபடி ஒரு கல் சிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்ணை மாறி இருக்கு.